ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இது உங்கள் அபிமான ஐபிசி தமிழ் அகம்புறம். நம்முடைய சங்க இலக்கியங்களில் தமிழர் என்ற இனம் குறிக்கப்படுகிறது. இதில் திராவிடர் என்ற ஒரு இனம் குறிக்கப்படவே கிடையாது. துணை திராவிட கழகங்களும் கட்சிகளும் பார்ப்பனியத்தை எதிர்ப்பதாக சொல்லிதான் தங்களுடைய அரசியலை தொடங்கி இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வாக்கு வாங்குவதற்காக சாடை மாடையாக பார்ப்பனியத்தை அப்படி சுட்டி காட்டுவார் கருணாநிதி. தந்திரம் அது. இவர்கள் தங்களுடைய லாப அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தைரியத்தில் தான் 1.5 லட்சம் தமிழர்களை. இன்றைய அகம்புறம் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் யார்? இவர் தமிழகத்தினுடைய ஒரு மூத்த முன்னோடி போராளி, தமிழ் தேசியத்திற்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டவர், பல இளைய நெஞ்சங்களில் தாக்கத்தையும் ஊக்கத்தையும் விதைத்து வரும் தமிழர் கண்ணோட்டம் இதழினுடைய ஆசிரியர், தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர், மதிப்பிற்குரிய ஐயா திரு பே. மணியரசன் அவர்களை வரவேற்பதில் உங்கள் சார்பில் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கீங்களா? மிக்க நல்லா ஐயா. தொடர்ந்து நீங்கள் இந்த இயக்க வேலைகளில் ஈடுபட்டு வருகிறீர்கள். இன்று கூட ஒரு போராட்டத்தை முடித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறீங்க, ஒரு செய்தியாளர் சந்திப்பை முடித்துவிட்டு எங்கள் அரங்குக்கு வந்திருக்கீங்க. இப்படிப்பட்ட இந்த அரசியல் சூழலுக்கு முன்னால் உங்கள் நெஞ்சில் பசுமையாக தங்கி இருக்கக்கூடிய உங்களுடைய இளமை கால அந்த தஞ்சை மண்ணின் அந்த மனிதர்களையும் அந்த நினைவுகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காவிரி வெண்ணாறு என்று பல ஆறுகள் ஓடி செழித்திருக்கும் அந்த தஞ்சை மாவட்டத்தில் வானம் பார்த்த கிராமமும் உண்டு. சில கிராமங்கள், அதில் என்னுடைய ஆச்சாம்பட்டி என்ற கிராமமும் ஒன்று. அந்த கிராமத்தில் தான் அங்கு பள்ளியில் படித்து, பக்கத்தில் படித்து, அங்கங்கே படித்து வரும்பொழுதே எனக்கு அந்த அரசியல் உணர்வு என்பது 4ஆம் வகுப்பு அல்லது 5ஆம் வகுப்பு படிக்கும்போதே நாவலர் நெடுஞ்செழியன் பேச்சை பக்கத்து ஊர் செங்கிப்பட்டியில் கேட்டேன். 1950களில் 60களில் திமுக ஆதரவாளர் அல்லது திமுக பற்றாளர் என்றால் இந்த தமிழ் மொழி பற்றாளர், தமிழின பற்றாளர் என்றுதான் பொருள். அந்த வகையில் தான் நானும் திமுக ஆதரவாளராக இருந்தேன். திமுக கிளையை எங்கள் ஊரில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே தொடங்குவதற்கு நான் முதன்மையான ஒரு காரணியாக நானும் இருந்தேன். அப்படியெல்லாம் அது செயல்பட்டோம். அந்த மொழி பற்று என்பது, இனப்பற்று என்பது என்னை எங்கே கொண்டு போய் சேர்த்தது என்றால், தென்மொழி இதழுக்கு படிப்பாளனாக மாறினேன். அப்பொழுதெல்லாம் தென்மொழி இதழ் அரசு நூலகங்களுக்கு வரும். காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் அரசு நூலகங்களுக்கு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய தென்மொழி வரும். அந்த இதழை தொடர்ந்து படித்தேன். பிறகு பாவாணர் அவர்களும் பெருஞ்சித்திரனார் அவர்களும் உலகத் தமிழ் கழகம் என்று தொடங்கினார்கள். 1968இல் திருச்சி தேவர் மன்றத்தில் 2 நாள் மாநாடு, அதில் கலந்து கொண்டேன். மாணவ பிரதிநிதியாக எனக்கு பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். உலக தமிழ் கழகத்தை திருக்காட்டுப்பள்ளியில், நான் உயர்நிலைப்பள்ளி படித்த திருக்காட்டுப்பள்ளியில் நண்பர்களோடு சேர்ந்து தொடங்கி ரொம்ப விறுவிறுப்பாக தமிழ் இனம், மொழி, தமிழ்நாடு விடுதலை என்ற கருத்தோடு அப்பொழுது செயல்பட்டோம். பிறகு திமுகவிலிருந்து விலகிவிட்டேன். மார்க்சிய ஈடுபாடு வந்தது. மார்க்சியத்தை பற்றி எனக்கு அறிமுகம் அண்ணாவின் வழியாகத்தான் கிடைத்தது. அண்ணாவினுடைய காஞ்சி இதழை தொடர்ந்து படிப்பேன். அவருடைய அறிக்கைகள் எல்லாம் படிக்கிறது. இப்போது காங்கிரஸ் சோஷலிசம் இனிக்காது, காகிதப்பு மணக்காது என்று ஒரு மொழியை, சொற்றொடரை அண்ணா உருவாக்கி சொல்லுவார். காங்கிரஸ் சோஷலிசம் என்று ஒரு வேடம் போட்டது அந்த காலத்தில். சோவியத் ஒன்றியத்தோடு தொடர்பு வைத்து கொண்டு தாங்களும் சோஷலிஸ்டுகள் தான் என்பது போலெல்லாம் சொன்னார்கள். அது போலியானது என்பதை அண்ணா சொல்வதற்கு காங்கிரஸ் சோஷலிசம் இனிக்காது, காகிதப்பு மணக்காது என்று சொன்னார். அடுத்ததாக அண்ணா காங்கிரஸ்காரர்கள் ஜனநாயக சோஷலிசம் என்கிறார்கள், இது உண்மையில் முதலாளிய சோஷலிசம் தான், உண்மையான சோஷலிசத்தை தான் திமுக ஆதரிக்கிறது, சயின்டிஃபிக் சோஷலிசம், அறிவியல் சோஷலிசம், அது காரல் மார்க்ஸ் சொன்னது என்று அண்ணா எழுதியிருந்தார். அப்போ அதை தேடுதல் எனக்கு வந்தது. காரல் மார்க்ஸ் என்பது தான் உண்மையான சோஷலிசம்னா அவர் யார் என்ன என்று விசாரித்து அந்த நூல்களை படிக்க ஆரம்பித்து, அப்புறம் மார்க்சியத்தின் மீது ஈடுபாடு மார்க்சிய ஆதரவாளராக, வியட்நாம் போர் எதிர்ப்பாளராக, வியட்நாம் விடுதலை ஆதரவாளர்களாக சில களப்பணிகள்லாம் தனியாக அப்படி நம்ம நண்பர்களோடு ஒத்த கருத்துள்ளோடு செய்து கொண்டிருக்கும் பொழுது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கு வங்காளத்தில் ஆட்சியை பிடித்து கடுமையான நல்ல நடவடிக்கையெல்லாம் எடுத்தார்கள். பெரும்பெரும் நிலக்கிழார்கள் இருந்த நிலத்தை எல்லாம் இவங்களே தாசில்தாரை வைத்து அளந்து அவங்களே அப்படியே கொடுத்துட்றது. காங்கிரஸ் காலத்தில் இயற்றப்பட்ட உச்சவரம்பு சட்டம் செயல்படாமல் இருந்தது. அதை செயல்படுத்தினார் ஜோதி பாசு.
அப்படி அந்த மாதிரி அது அந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தால் காவல்துறை தலையிடக்கூடாது, கெரோ செய்தால் கூட தலையிடக்கூடாது என்பதெல்லாம் சொல்லி துர்காப்பூரில் ஒரு தொழிற்சாலை வேலைநிறுத்தம் நடக்கும் பொழுது மத்திய காவல்துறையினர் தொழிலாளியை சுட்டு கொன்று விட்டார்கள். அந்த போலீஸ் அதிகாரியை கைது செய்து ஜோதி பாசு அழைத்து வர சொல்லுகிறார். இதெல்லாம் பார்த்து ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்பட்டு ஒரு காவல்துறை அதிகாரியே கைது செய்கிறார். மத்திய காவல்துறை அதிகாரியை. இவர் போலீஸ் மந்திரியாக இருக்கார் ஜோதி பாசு. அது அது எப்போன்னா 67. அப்போ அதெல்லாமோ ஈடுபாடு வளர்ந்து கொண்டே இருக்குது. அப்போ மார்க்சியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். நம்ம தனி தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் நம்ம ஒரு மார்க்சியப்படியான ஒரு சமூக அமைப்புக்கு அல்லது போராட்ட அமைப்புக்கு எல்லாமே சிபிஎம் கட்சியில் கற்றுக்கொள்ளலாம் என்று அப்படி அதில் போய் நானே முன்வந்து சேர்ந்தேன். போன பிறகு அது தற்காலிகமாக தான் போகிறோம் என்ற எண்ணம் இருந்தது. போகும்போது அதில் களப்பணியாற்றி போராட்டங்கள், சிறை என்றெல்லாம் வந்த பிறகு உண்மையிலேயே பற்றோடு நிரந்தரமாக அது செயல்பட்டேன். நான் சிபிஎம் கட்சியில் போலியாக இல்லை, போயிட்டு வந்துடுவோம் என்பதெல்லாம். போன போது அப்படி போனேன், கற்றுக்கொண்டு திரும்பிவிடுவோம், தமிழ்நாட்டுக்குரியதாக நம்ம இருக்கணும்ன்ட்டு. உண்மையிலேயே அது மக்களோட போராட்டங்களும் சிறையும் எதிர்ப்பும் நிறையா வந்து விட்டது. அது உண்மையாகவே போராடி இருந்துகிட்டு இருந்தோம். பிறகு சிபிஎம் கட்சி என்பதை பற்றி அதை பார்க்கும்போது இந்தியா, தமிழ்நாடு இந்த புரிதல் அவர்கள்ட்ட கிடையாது. அவங்க ஒரு தொழிற்சங்க அரசியலும். இந்தியாவினுடைய தனித்தன்மை என்றால் 2 செய்திகள். ஒன்று, தேசிய இனங்கள். இந்தியா ஒரு தேசம் அல்ல, இந்தியாவில் பல தேசங்கள் இருக்கின்றன. இந்திய அரசமைப்பு சட்டம் கூட இந்தியாவை ஒரு நேஷன், தேசம் என்று சொல்லவில்லை. இந்தியா, தட் இஸ் பாரத், ஷல் பி ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்லுகிறது. அரசுகளின் ஒன்றியம் என்று தான் அரசமைப்பு சட்டமே சொல்லுது. இந்தியாவை தேசம் என்று சொல்வதெல்லாம் அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பான பேச்சு எல்லாரும் பேசுகிறார்கள். இப்போ ஒரு தேசிய இனங்கள், பல மொழி, பல இனம், பல பண்பாடு உள்ள தேசிய இனங்கள் இருக்குது. தனித்தனி நாடாக இருக்கத்தக்க இனங்கள் ஒரு நாட்டுக்குள் இருக்கின்றன. வெள்ளை ஏகாதிபத்தியம் இணைத்து வைத்து இருக்கின்றன. அது தொடர்கிறது. 2வது, வர்ணம், ஜாதி, கடுமையான ஒடுக்குமுறை. வர்க்க ஒடுக்குமுறை என்பது வர்ண ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் தான் அங்கே அரங்கேறுது. நேரடியாக முதலாளி, நேரடியாக தொழிலாளி அல்லது நேரடியாக நிலக்கிழார் என்பது மட்டுமல்ல. இங்கே வர்க்க ஒடுக்குமுறை, சுரண்டல் என்பது வர்ணாசிரம தர்மத்தின் வழியாகத்தான் இந்தியாவில், தமிழ்நாட்டில் செயல்படுகிறது. பல 1000 ஆண்டுகளாக செயல்படுது. சாதி அமைப்புகளாக செயல்படுது. பார்ப்பனியம் என்பது முதலாளியத்தை விட ஒரு கொடுமையானது. இதை ஏற்கவே மறுத்தார்கள் சிபிஎம்ல. நான் இதை வாதம் பண்ணும்போது ஏற்கவே மறுத்து விட்டார்கள். பார்ப்பனியம் என்பதே இல்லை என்றார்கள். அது மாதிரி தேசிய இனங்கள் என்பதையும் அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. ஈழத்தமிழர்கள் விடுதலை போராட்டம் வந்தபொழுது ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கக்கூடாது என்றார்கள். நான் ஆதரிக்கணும்னு பேசுகிறேன், கூட்டங்களில் பேசிட்டு வர்றேன். அவங்க மாற்று கருத்து சொல்கிறாங்க. தமிழர்கள் ஈழத்தில் ஒரு தேசிய இனமே கிடையாதுங்கிறாங்க. தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள், தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க. ஈழத்தமிழர்கள் நான் ஒரு தேசிய இனங்கிறேன். அங்கே 2 தேசிய இனங்கள் இருக்குது. ஒன்று சிங்களர் பெரும்பான்மை, அடுத்தது தமிழர்கள். அவங்க தமிழர்களை ஒரு தேசிய இனமாக, நேஷனாலிட்டியாக ஏற்கவே இல்லை, இன்று வரை ஏற்கவில்லை. இந்தியாவில் உள்ள எல்லா தேசிய இனங்களுக்கும் பிரிந்து போகும் உரிமையுள்ள தன்னுரிமை, ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் வித் ரைட் டு செசீடு, அந்த உரிமை வழங்கப்படணும்னு ஒரு மார்க்சிஸ்ட், ஒரு லெனினிஸ்ட் கோரிக்கை வைக்கணும்னு நான் பேசினேன். அப்போ என்னோட மற்ற தோழர்களும் இருக்காங்க இந்த கருத்துடையவர்கள். அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நாங்கள்லாம் கூடி அதிலேருந்து பேசி வெளியில் வந்துட்டோம். ஒரு மிகப்பெரிய வரலாறை விரிவாக சொல்ல முடியாட்டியும் சுருக்கமாக சொல்லப்படாலுமே அது ஒரு விரிவான வரலாறு. சாதிய அடக்குமுறை, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக நீங்கள் களமாடிய பொழுது நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள், சிக்கல்கள், உங்கள் மீது கொலை முயற்சிகள் கூட நடந்தது. அதை குறித்து நிச்சயமாக. இப்போ என்னுடைய தலையில் இன்னும் அந்த வெட்டுக்காய தழும்பு இருக்கிறது. எங்களுடைய தஞ்சை மாவட்டத்தில் நாங்கள்லாம் அரசியலை தொடங்கும்போது இரட்டை குவளை முறை இருந்தது. எங்கள் ஊர்லேயே இருந்தது, ஆச்சாம்பட்டிலே. ஒடுக்கப்பட்ட மக்கள் செருப்பு போட்டு போக முடியாது, சைக்கிளில் ஏறி போக முடியாது. நான் கண்ணால் பார்த்தவன். இது எங்கள் ஊர்லேருந்து ஆரம்பித்தோம். நான் என் போராட்டத்தை நான் தனியாக இல்லை, சிபிஎம் சார்பில் தான். எங்களுக்கு வழிகாட்டியாக எங்களுடைய தஞ்சை வட்டத்தில் இருந்தவர் தோழர் என் வெங்கடாஜலம். இவங்களுக்கு என்னென்னா அவர் தலைவர் வெங்கடாஜலம் கடுமையாக அந்த தீண்டாமை கொடுமையை எதிர்த்து பல போராட்டம் நடத்தியவர். அந்த சீற்றத்தில் ஜாதி வெறி சக்திகள் அவரை கொலை செய்து விட்டன. அப்போ அவர் ஊர்லேருந்தே அந்த ஜாதி தீண்டாமை எதிர்த்து போராடினார். அப்போ நாங்கள் எல்லாருமே நம்முடைய பகுதியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும், ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நம்ம வாழ்கிற பகுதியில். அப்போ எங்கள் ஊரில் நான் இந்த சாதி கொடுமைகளுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தினோம். இப்போ ஒரு தெருவில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நடந்து போகலாம், ஆனால் குடி தண்ணீர் தூக்கி கொண்டு அந்த தெருவில் போகக்கூடாது.
அது என்னன்னே தெரியல. ஒரு ஒரு நாள் என்னாச்சுனாக்க, ஒரு 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 ஆண், அவர் மனைவியை இழந்தவர், அவர் வந்து தண்ணி அவசரமாக கூலி வேலைக்கு போகிறதுக்காக குடி தண்ணீர் தூக்கிட்டு அந்த வழியாக வந்துடுறாரு. அந்த பையன், அந்த அந்த ஆண் வர்றாரில் ஒரு தொழிலாளி, அவரை மறித்து அடிச்சுட்டு 2 அரை அரைஞ்சிட்டு அந்த குடத்தை வாங்கி, தண்ணி குடத்தை போட்டு, மண் குடம், அதுவும் மண் குடம் தண்ணி தூக்கிட்டு வருவாங்க, ஏழ்மை வறுமை, தூக்கி போட்டு உடைச்சிட்றான் அந்த பையன் தெருவில் போட்டு. நான் ஊரில் இருக்கேன், வந்து சொல்கிறாங்க இது போலன்னு. உடனடியாக போய் பெண்கள் எல்லாரையும் திரட்டி, நான் நிற்கிறேன், நாங்கள் நிற்கிறோம், இந்த வரிசையாக எல்லோரும் தண்ணி தூக்கிட்டு வாங்கன்னு என் தெருவில் வரிசையாக வாங்க, தடுத்தா நம்ம திருப்பி பதிலடி கொடுப்போம், தண்ணி தூக்கிட்டு வாங்க எல்லோரும். தண்ணி தூக்கிட்டு வந்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல, நாங்கள் பெரும் சக்தி எண்ணிட்டு இருக்கோமே. அந்த தம்பி மேலேயும் வழக்கு கொடுத்தோம், வழக்கெல்லாம் வந்ததுன்னு வச்சுங்க, வழக்கு அவரை கைது பண்ணாங்க, அந்த மாதிரி இருந்தது. இது போல் பல சம்பவங்கள். கம்யூனிஸ்ட் கட்சி என்றாலே ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் கட்சி என்பதா மாதிரி ஆயிடுச்சு அந்த பகுதியில். இந்த கூலி போராட்டம் இதெல்லாம் எடுத்த உடனே சில பொறுப்பாளர்கள், சில நபர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருப்பாங்களே தவிர பெரும்பான்மையாக தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இருக்காங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்த உடனே. அப்போது சித்திரகுடி என்ற ஊரில் என்ன ஆச்சுன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கக்கூடாது, வந்தாக்க அதே மாதிரி இந்த ஊர்லேயும் நடக்கும், பண்ணுவானுங்க, சாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லாம் ஒன்றா போகணும்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது போல் அந்த ஊரில் ரொம்ப எச்சரிக்கையாக கம்யூனிஸ்ட் கட்சியை தொடக்கூடாதுன்னு தடை பண்ணி வச்சுருந்தாங்க. தொடங்கவே இல்லை, எங்கள் தலைவர் இருந்த காலத்தில் கூட தொடங்கப்படலைங்க. நாங்கள்லாம் வந்த பிறகு அந்த ஊரில் இளைஞர்கள் வந்தாங்க. அதனுடைய இளைஞர் அமைப்பு, இப்போ ஜனநாயக வாலிபர் சங்கம்னு சொல்கிறாங்களா, அந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு போய் சங்கம் போட்டு அந்த இதில் கொடியேற்றத்துக்கு போனால் கொடியேற்றக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க, விடமாட்டேன்ட்டு. காவல்துறையில எல்லாம் சொல்லி அப்படி இப்படின்னு பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் கொடியேற்ற போகிறோன்னு போய் மீறி பெரும் ஊர்வலமாக போய் கொடியேற்றணும், ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் கொடியேற்றணும். அதை அவர்களால் சகித்து கொள்ள முடியலை. அதனால் பேருந்தில் இரவு நான் தனியாக போகும்போது அந்த ஊர் வழியாக தஞ்சாவூருக்கு போகணும். பொதுவிலேருந்து தஞ்சாவூர் போகிறேன்னா அந்த ஊர் வழியாக போகணும். அவங்க ஊர்கிட்ட மறிச்சிக்கிட்டு ஊரே அந்த பகுதியை திரண்டு நின்று அந்த ஊரார்கள் ஏறி என்னை உள்ளே வெட்டுறதும், பிடிச்சி இழுத்து கீழே வந்து கொண்டு வந்து வெட்டுறது, கூட குத்துறதுங்கிறது தான் இது பண்ணாங்க. நாங்கள் பிடிச்சிக்கிட்டு பஸ்ஸில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு வெளியில் இறங்காமல் பண்ணுறேன். அந்த கூட்டத்துலேயும் ஒருவர், அவர் பேர் இதுமாதிரி நல்ல நண்பர் ஆண்டவர்னு இருக்கார், அவர் டக்குன்னு எல்லாம் கீழே இறக்காதீங்கன்னா அப்படி தடுத்துட்டார். மேலே உள்ள என்னை வெட்டினதோட அவங்க கீழே இறக்கவும் நான் பிடிச்சிக்கிட்டு இறங்காமல் இருக்கிறேன் பாருங்கள். கீழே இறக்கியிருந்தால் என்ன வேணால் நடக்கல, பெருங்கூட்டம், 100கணக்கான பேர். இப்போ கொலை செய்யணும் கூட நோக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது நிகழ்ந்துடும். அது உண்மையிலே கொலை செய்யாமல் கூட அடித்து பயமுறுத்தி விடுவோன்னு கூட இருந்திருக்கலாம். ஆனால் கீழே எடுத்துட்டா என்ன ஆகும், பஸ்ஸு போயிடும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆள் என்ன வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி நேரத்தில் பஸ்ஸை விட்டு நான் இறங்காமல் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு போராடிட்டு இருக்கேன் பாருங்கள், அவங்க இழுக்கிறாங்க எல்லாம். அந்த நேரத்தில் அந்த ஆண்டவர்னு நண்பர் வந்து அவர் அப்படியே இறக்காதீங்க அப்படின்னு தடுத்துட்டார் அவங்களெல்லாம். அப்புறம் வெட்டுக்காயத்தோட ரத்தத்துலேயே அங்கே ஒரு நண்பர் அப்புறம் வேஷ்டி இப்படி கட்டி உடனே நேராக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை என்னை சேர்த்தாங்க. அதுதான் அந்த சம்பவம். அது அதன் பிறகு இப்போ அந்த ஊரில் எல்லாரோட நட்பாக தான் இருக்கிறோம். அது ஒன்றும் அதை வந்து மனசில் அதை கசப்பாகவும் அதை ஒரு வன்மமாகவும் நான் வச்சுக்கூடாதுன்னு நினச்சேன். அது ஒரு சம்பவம், அது தவறு, அவங்க செஞ்சது தவறு, அது எல்லோரும் அதுக்கு காரணமாக இருக்கணும் சில பேர். ஆனால் அது எல்லாருக்கும் சேர்த்து தான் தமிழ் தேசியம் நம்ம பேசுகிறோம். தமிழ் தேசியம் என்பது அவர்களுக்கும் சேர்த்து தான். இது வந்து கொலைவெறி கொண்டு உங்களை தாக்கியவர்களுக்கும் சேர்த்து தான் நம்ம அவர்களுக்கும் நமக்கும் தாய்மொழி ஒன்று தான், அவர்களுக்கும் நமக்கும் இனம் ஒன்று தான், அவர்களுக்கும் நமக்கும் தேசம் ஒன்று தான், வாழ்க்கை பிரச்சனைகள் ஒன்று தான். எனவே அவர்களுக்கும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். எனவே அதையெல்லாம் வந்து நம்ம வன்மமாகவோ காழ்ப்புணர்ச்சியாக வைத்துக்கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு முதல்ல வந்துருச்சு. ஏன் இப்போது இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான உணர்வாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உங்களுடைய எழுத்தும் பேச்சும் தாக்கத்தையும் ஊக்கத்தையும் தருகிறது என்பதற்கு நீங்கள் சொன்னது ஒரு பதிலே உதாரணம். உங்களை தாக்கியவர்களுக்கும் சேர்த்து நீங்கள் தேசியம் பேசுகிறீர்கள். இந்த தமிழ் தேசியத்தை எடுத்து இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான அநேக உணர்வாளர்கள் மத்தியில் போலிகளும் இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு. என்னுடைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விருந்தினரிடமும் இந்த கேள்வி வைப்பேன். உணர்வாளர்கள் அத்தனை பேரும் உண்மையான உணர்வாளர்கள் தானா? எந்த கொள்கைக்குமே 100க்கு 100 அதை பின்பற்ற எல்லாரும் உண்மையாக தான் பின்பற்றுறாங்கன்னு எதுக்குமே உத்தரவாதம் கிடையாதுங்க. எல்லாவற்றிலுமே போலிகள் வருவார்கள், எது எடுத்தாலும் சரி. அதனால் வந்து இது 100க்கு 100 நேர்மையாக சின்சியராக தன்னை ஒப்படைத்து கொண்டு செய்கிறாருன்னு எல்லாம் சொல்ல முடியாது. இப்படி போலிகள் வந்து விட்டதுனாலே அந்த கோட்பாடு பிழையானது என்றும் கருத முடியாது. எந்த உண்மையான லட்சியத்துக்கும் போலிகள் வந்து விட தான் இருப்பார்கள். நீங்கள் நெருப்பில் இருக்கக்கூடிய போர்க்களம் வந்து விடுதலை புலிகள் நடத்திய விடுதலை போராட்டம், அங்கே எப்படி மாத்தையாவும் கருணாவும் உருவாகுனாங்க? அவங்கெல்லாம் உண்மையான தளபதிகள், உண்மையான போராளிகள் தான். ஒரு கட்டத்தில் அவங்களுடைய தன்னல வேட்கை, தன்னல ஆசை, அவர்களுடைய தனக்கு முக்கியத்துவம் இல்லை, முக்கியத்துவம் வேண்டும் என்கின்ற சுயநல பார்வை, மனித மனம் இப்படிப்பட்டது.
அப்படி தான் உருவாகுங்க. நீங்கள் அதை விட என்ன பெரிய டெஸ்டட் ஒரு கேடர் உருவாக்க முடியும்? எல்லா இடத்துலையுமே இது உண்டு. ரஷ்ய புரட்சியில் இது நடந்தது, வியட்நாமில் நடந்தது, சீனாவில் நடந்தது. அதனால் நம்ம இப்படி இருக்கிறார்களே என்பதனால் அந்த கோட்பாடு தவறு என்று ஆகிவிடாது, தத்துவம் தவறுன்னு ஆகிடாது. ஆனால் போலிகளை அடையாளம் காட்டுவதும் போலிகளிடம் ஏமாறாமல் மக்கள் இருப்பதும் அவர்களுடைய விழிப்புணர்ச்சி சார்ந்தது. எனவே தமிழ் தேசியத்துக்கு ஒரு சந்தை இருக்கிறது என்றால் தமிழ் தேசியத்தை போலிகள் எடுத்துக்கொள்வார்கள். இப்போ இவங்களுக்கு புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ திராவிடம் காலாவதியாகிவிட்டது, அதை ஒன்றும் சொல்ல முடியாது. அதை விட அவங்களே அதை எக்ஸ்போஸ் ஆகி தன்னை சுயமாக வெளிப்படுத்திக்கிட்டு அதுக்கு அந்த அழிவு பாதையை உண்டாக்கி கொண்டார்கள் திராவிட இயக்கக்காரர்களே. அப்போ புதுசாக ஒரு சரக்கு வந்திருக்கு, தமிழ் தேசியம். எனவே இதை சந்தைப்படுத்தலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இதற்கு வருவார்கள். இது உண்மையான லட்சியவாதிகளும் உண்மையான மக்களும் தான் விழிப்பாக இருந்து இந்த லட்சியத்தை கொண்டு போகணுமே தவிர இவர்கள் வந்து விட்டார்கள் என்பதனால் இது தத்துவத்துக்கு இழுக்கு அழுக்கு என்றெல்லாம் சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. தமிழ் தேசியம் குறித்தும் திராவிடம் குறித்தும் நாம் பேச வேண்டியது நிறைய உள்ளது. அதற்கு முன்னால் ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு மிக சிறிய விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா திரு பே மணியரசன் அவர்கள் காத்திருக்கிறார். ஐயா, நாஞ்சில் சம்பத் அவர்களை ஒரு நேர்காணலில் நாங்கள் கேள்வி கேட்டபோது தமிழ் தேசியம் என்பதும் திராவிடம் என்பதும் வேறு வேறு அல்ல, அது ஒன்றுதான் என்று உறுதிபட கூறினார். அதாவது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அந்த நண்பர்கள் திராவிடத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி தமிழ் தேசியம் என்று அவங்க சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா, நான் எனக்கு பேத்தி பாட்டியை பெற்றெடுத்தாள் என்பது போல. ஏன்னா சங்க இலக்கியங்கள்லேருந்து பழைய காலங்கள்லேருந்து தமிழ் இனம் வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்குது. நம்முடைய சங்க இலக்கியங்களில் தமிழர் என்ற இனம் குறிக்கப்படுகிறது, ஆரியர் என்ற இனம் குறிக்கப்படுகிறது, மோரியர் என்ற இனம் குறிக்கப்படுகிறது, மௌரியர்கள், இப்படியெல்லாம் யவனர்கள் என்ற இனம் குறிக்கப்படுகிறது. இதில் திராவிடர் என்ற ஒரு இனம் குறிக்கப்படவே கிடையாது, சங்க இலக்கியத்திலையும் கிடையாது. பிறகு வந்த சிலப்பதிகாரம் போன்ற மணிமேகலை போன்ற காப்பிய இலக்கியங்கள்லையும் கிடையாது. அதன் பிறகு வந்த பக்தி இலக்கியங்கள் இருக்கு இல்லைங்களா, தேவார திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், இதுலேயும் திராவிடர் என்ற சொல்லே கிடையாது. இதிலெல்லாம் தமிழர் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது. சங்க இலக்கியத்திலே தமிழகம் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது. சிலப்பதிகாரத்தில் தெளிவாகவே சொல்கிறான், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய இது நீ கருதினை ஆயின் ஏற்பவர் முதுநீர் உலகம் முழுவதும் இல்லை என்று தமிழ்நாடு என்று சொல்லே இருக்குது. எங்கேயும் திராவிடம், திராவிட நாடு, திராவிடர் என்ற ஒரு சொல்லே கிடையாது. ஆரியர்கள் சொல்ல தெரியாமல் தமிழர் என்பதை சிதைத்து தமிழம் என்பதை திரமிழம் திராவிடம் என்று ஆரியர்கள் தான் சொன்னார்கள். இப்போ தஞ்சாவூர் டேஞ்சூர்னு சொன்னான் வெள்ளக்காரன், சொல்ல தெரியாமல் கொச்சை சொல்லு. தூத்துக்குடிய டுட்டுக்குடிங்கிறான் கொச்சையா, அது கொச்சையாக அருவருக்கத்தக்கது இல்லையா? அது இதே கேள்வி கேட்ட பொழுது நாஞ்சில் சம்பத் அவர்கள் கூறினார், இந்திய தேசிய கீதத்தில் திராவிட உச்சல கங்கா தான் இருக்கு, தமிழ்நாடு உச்சல கங்கா இருக்காது. ஏன்னா அது ஆரிய சார்பாளர் எழுதியது. அறிஞர் கால்டுவெல் அவர்கள் திராவிடம் குறித்து எழுதியிருக்கிறார். திருஞான சம்பந்தரை கூட திராவிட சிசு என்று அவர் குறிப்பிட்டிருப்பதாக ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறதே. அதான் இப்போ ஒரு செய்தியை நிறுவுவதற்கு அகச்சான்று புறச்சான்று என்று 2 தேவை. மிக முதன்மையானது அகச்சான்று. ஒரு இனம் தன்னை என்ன சொல்லிக் கொடுக்கிறது, தன்னை என்ன யார் என்று அடையாளம் சொல்லி, அதுதானே முதன்மையானது. தமிழ் இனம் தன்னை திராவிடர் என்று எங்காவது சொல்லியிருக்கிறதா என்று நாங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் கால்டுவெல் சொன்னார், இவர் ஆதிசங்கரர் சொன்னார் என்றெல்லாம் இவர் சொல்லுகிறார்கள். நான் அதற்கும் சொல்லுகிறேன், கால்டுவெல்லுடைய நூல் தலைப்பு தி கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ் ஆர் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ், திராவிட மொழிகளின் அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம். திராவிடத்தில் அவர் அவ்வளவு உறுதியாக இருந்தால் அல்லது தென்னிந்திய மொழிகள் என்று ஏன் போட வேண்டும்? அவருக்கே சந்தேகம். ஏனென்றால் யாரும் அப்படி டிராவிடியன் லாங்குவேஜஸ் என்றெல்லாம் அதுக்கு முன்னாடி சொன்னது கிடையாது. கால்டுவெல் இந்த புத்தகத்தை எழுதியது 1856 வெளியிடுகிறார். 1812 எல்லீஸ் இங்கே அதிகாரி, அந்த நாணய சாலையில் அதிகாரியாக இருந்தவர், திருவள்ளுவர் படம் பொறித்த நாணயத்தை வெளியிட்ட மனிதர், திருக்குறளில் சில குறள்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஒரு உத்தமர், அவர் ஒரு மொழியியல் அறிஞர். அவர் நல்ல நேர்மையாக என்ன பண்ணார்னா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு எழுதிட்டார். ஏன் அவர்கள் எழுத வந்ததுன்னா, இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளும் சமஸ்கிருத மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்து இருந்தது. வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் கல்கத்தாவில் அதிகாரியாக இருந்தவர் முதல்ல தொடங்கி வச்சார் அந்த ஒரு தவறான கருத்தை. எல்லா மொழிகளும் சான்ஸ்கிரிட்லேருந்து பிறந்தது, சான்ஸ்கிரிட் லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி எல்லாமே என்று சொன்னார்கள்.
மேக்ஸ் முல்லர் எல்லாம் அந்த கருத்து உடையவர். அதனால் ஆரியர்கள் பார்ப்பனர்கள் வந்து மேக்ஸ் முல்லரை கொண்டாடுவார்கள். இங்கே சென்னையில் கூட மேக்ஸ் முல்லர் பவன் வைத்திருக்கிறார்கள். இதை முறியடிக்க, இது தவறு என்பதை நிரூபிக்க முதல்ல வந்தவர் எல்லிஸ். அவரும் வெளிநாட்டுக்காரர் தான், ஐரோப்பியர் தான். அவர் மொழியியல் படித்தவர். அவர் வந்து தெலுங்கு, கன்னடம், தமிழ் எல்லாத்தையும் ஓரளவு படிச்சுட்டு அவர் என்ன பண்ணார்னா, இதெல்லாம் சமஸ்கிருத மொழி குடும்பத்தை சேர்ந்தவை அல்ல, இந்த தென்னிந்திய மொழிகள் எல்லாம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்லாம் கிடையாது, இது தனி என்று ஒரு தெலுங்கு நூலுக்கு முன்னுரை எழுதினார் எல்லிஸ் 1812. அப்போ தான் அவர் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சான்ஸ்கிரிட்னு எழுதி அந்த லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி அல்ல என்று நிறுவியவர் நம்முடைய எல்லிஸ். அதை மேம்படுத்தி இன்னும் அதுக்கு அதோட கூடுதலான ஆய்வும் களப்பணியும் செய்தவர் கால்டுவெல். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. கால்டுவெல் பண்ணிய தவறு என்ன என்றால், நான் தமிழையும் உள்ளடக்கிய ஒரு புரோட்டோ லாங்குவேஜ் ஒன்று இருந்தது, அந்த மூல மொழியிலிருந்து தான் தமிழ் பிரிந்தது, தெலுங்கு பிரிந்தது என்ற முறையில் நான் கொண்டு வர்றேன். இந்த மூல மொழிக்கான ஒரு பெயரை நான் தேடும் பொழுது மனுஸ்மிருதியில் திராவிட என்ற சொல் இருந்தது. தென்னாட்டில் உள்ள மொழிகளை, தென்னாட்டில் உள்ளவர்களை குறிக்க திராவிட என்ற சொல் இருக்கு. மனுஸ்மிருதி, திராவிடம் எதை சார்ந்து இருக்கிறது? மனுவை சார்ந்து இருக்கிறது. அவர் கால்டுவெல் சொல்றார், மனுஸ்மிருதியில் திராவிட என்ற சொல் இருக்கிறது. அடுத்தது குமாரில பட்டர் எழுதிய சான்ஸ்கிரிட் நூலில் வந்து ஆந்திர திராவிட பாஷா என்று இருக்கிறது. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் சமஸ்கிருத நூல்களில் பார்க்கும்போது தென்னாட்டில் பேசிய மொழிகளுக்கு திராவிடம் என்றும் அந்த மக்களை திராவிடர் என்றும் ஆரியர்கள் அழைத்திருக்கிறார்கள். நான் அந்த பெயரையே சூட்ட விரும்புகிறேன். இதுதான் கால்டுவெல் கிடைத்த சான்று. கால்டுவெல் பண்ணது மிகப்பெரிய தவறு. தமிழ் தான் அந்த புரோட்டோ லாங்குவேஜ். இது ஒரு மிகை மொழி பற்றினால் நீங்கள் சொல்கிறீர்களா அல்லது சான்றோட சொல்றோம்? ஏனென்றால் தெலுங்குல உள்ள சொற்கள், கன்னடத்தில் உள்ள சொற்கள், தமிழிலிருந்து முதலில் பிரிந்தது தெலுங்கு, கிமு 3ஆம் நூற்றாண்டு வகையில் பிரிந்தது தெலுங்கு, தெலுங்கிலிருந்து பிறகு பிரிந்தது கன்னடம், மறுபடியும் தமிழிலிருந்து பிரிந்தது மலையாளம். இந்த சொற்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி நம்ம தமிழ் அறிஞர்கள், மொழியியல் அறிஞர்கள் பல பேர் எழுதியிருக்கிறார்கள். பாவாணர் எழுதியிருக்கிறார். இத்தமிழில் இருந்தால் அதெல்லாம் பிரிந்திருக்கிறது. கால்டுவெல் அவர்களின் கூற்று தவறு என்று உங்கள் பதிலை ஏற்றுக்கொள்கிறேன். அப்படின்னா திருஞான சம்பந்தரை வந்து திராவிட சிசு அப்படின்னு சொன்னதற்கு உங்களுடைய பதில் என்ன? ஆதிசங்கரர் சௌந்தர்ய லகரி என்பதில் ஒரு பாடல் வருகிறது. சரஸ்வதி தேவி அல்லது பார்வதி என்று கற்பழித்துக் கொள்ளலாம். அவளுடைய பாலை குடித்து ஞானம் பெற்றதாக. இப்பொழுது ஆய்வாளர்கள் ஆதிசங்கரர் தன்னைத்தான் அப்படி கூறிக்கொண்டார் என்றும் சொல்கிறார்கள். திருஞான சம்பந்தரை கூறியிருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள். ஆதிசங்கரர் தன்னை கூறிக்கொண்டாலும் அவர் ஒரு பார்ப்பனர் தான் ஆதிசங்கரர். திருஞான சம்பந்தரும் பார்ப்பனர் தான். பார்ப்பனர் என்றால் ஒரு ஆரிய பார்ப்பனர்கள், கவுனிக கோத்திரம் திருஞான சம்பந்தர். ஆரியர் தென்னாட்டில் வாழும் பார்ப்பனர்களைத்தான் திராவிடர் என்று சொன்னார்கள். இதற்கு வந்து சான்று 1947 என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில் இருக்கிறது. டிராவிடியன்ஸ்ன்னு போட்டு திராவிடர்கள் தான் யார்? தென்னாட்டில் வாழும் பிராமணர்களை மட்டுமே குறித்த சொல் திராவிடம் என்பது அன்பார்ச்சுனேட்லி, கெடு வாய்ப்பாக இப்பொழுது தென்னாட்டில் வாழும் எல்லா மக்களையும் திராவிடர் என்று குறிக்கிறார்கள் என்பது என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில் இருக்கிறது. நீங்கள் இணையத்தில் சென்று அதை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் அதுதான் உண்மை. இதுதான். இப்போ திராவிடர் என்ற வார்த்தையை தென்னாட்டில் உள்ள பிராமணர்களை தான் குறிக்கும், நம்மை குறிக்க தமிழர்களை குறிக்காது. எடுத்துக்காட்டாக இப்போ வந்து ராகுல் திராவிட் என்று மட்டைப்பந்து வீரர் இருக்கிறார், பெங்களூரில் இருக்கார். அவரை கேட்டார்கள், உங்கள் பேருக்கு பின்னாடி திராவிட என்று இருக்கிறதே அது என்ன என்று. எங்கள் குடும்ப பேர் என் தாத்தாவுக்கு இருக்கும், முன்னோர்களுக்கும், நாங்கள் கும்பகோணத்தை சேர்ந்த பிராமண குடும்பம், இங்கே வந்தவர்கள், அதனால் என் பெயர் ராகுல், திராவிட என்பது குடும்ப பேர் என்றார். இப்பொழுது போய் கேளுங்கள், மயிலாப்பூரில் உள்ள சமஸ்கிருத கல்லூரியில் மணி திராவிடு என்று ஒரு பேராசிரியர் இருக்கிறார். மணி திராவிடு பார்ப்பனர். அவர் போய் நம்முடைய நண்பர்கள் பேட்டி கண்டார்கள். இந்த பழக்கம், பேருக்கு பின்னால் திராவிடர் என்று போட்ட பழக்கம் தமிழர்களுக்கு யார, பார்ப்பனர் அல்லாத தமிழருக்கு யாருக்காவது இருக்கிறதா? ஒரு தமிழ் இனம், உலகத்தில் தோன்றிய முதல் இனங்களில் ஒன்று தமிழ் இனம். இந்த இனத்தினுடைய பெயரை மறுப்பதற்கு நீங்கள் யார்? இந்த இனத்துக்கு ஒரு புது பெயர் சூட்டுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அப்போ உங்களுக்கு சொந்தம், எனக்கு இந்த ஆத்திரம் வருகிறதா? நீ இந்த இனத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கே அந்த ஆத்திரம் வரவில்லை, கருங்காலிகளாக மாறிவிட்டீர்களா? இதான் கேள்வி. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், இந்த எல்லா கழகங்களிலும் திராவிட என்ற வார்த்தை வருகிறது. இப்பொழுது அதிர்ச்சிகரமான ஆச்சரியமான செய்தி என்னன்னா, திராவிட என்ற அந்த வார்த்தை பிரயோகமே பார்ப்பனிய வார்த்தை பிரயோகம் என்று சொல்லுவாங்க. இந்த அத்துணை திராவிட கழகங்களும் கட்சிகளும் பார்ப்பனியத்தை எதிர்ப்பதாக சொல்லிதான் தங்களுடைய அரசியலை தொடங்கி இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா திமுக பார்ப்பனியத்தை எதிர்க்கலன்னு சொல்றீங்களா?
அதிமுக பார்ப்பனியத்தை எதிர்க்கலையா? இதெல்லாம் ஒரு சூடோ அரைகுறையான பார்ப்பனிய எதிர்ப்பு இயக்கங்கள். இதெல்லாம் பார்ப்பனிய எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு என்பது சங்க காலத்திலிருந்து தமிழர்களுக்கு இருக்கிறது. திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லுகிறார், பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட மன்னருக்கு நோயாம். பார்ப்பான் கோயிலில் அர்ச்சனை செய்யக்கூடாது என்று திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுகிறார். சாத்திரங்கள் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்தீர் என்று திருநாவுக்கரசர் 7ஆம் நூற்றாண்டில் கேட்டார். இந்த பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது தமிழர்களுக்கு சங்க காலத்திலிருந்து இருக்கின்ற ஒரு தொடர்ச்சி. கடவுள் மறுப்பும் பார்ப்பன எதிர்ப்பும் பேசிய பெரியார் அவர்கள் ஆந்திராவிலோ கர்நாடகத்திலோ இந்த கருத்தை பேசியிருந்தால் அவருக்கு இவ்வளவு மக்கள் கூட்டம் சேர்ந்திருக்காது, அவரை தனிமைப்படுத்தியிருப்பார்கள். தமிழர் மரபு என்பது பகுத்தறிவு மரபு. தமிழர் மரபு என்பது பார்ப்பனிய எதிர்ப்பு மரபு. சங்க காலத்தில் இருந்து சிலப்பதிகாரத்தில் கனக விசயன் தலையில ஆரிய மன்னன் காவானாவில் கனகன் விசயன் தலையில சேரன் செங்குட்டுவன் கல்லை வைத்துக் கொண்டு கண்ணகிக்கு சிலை எடுத்தான் என்றால் என்ன அது நடந்த சம்பவமா? கற்பனையாக இருக்கலாம். ஆனால் புலவனுடைய விருப்பம் என்ன? ஆரியனை அடக்கி வைக்கவில்லை என்றால் நீ நிம்மதியா வாழ முடியாது. அதற்கு தானே இளங்கோடிகள் சொல்றாரு. கடவுள் மறுப்பு என்பதும் ஒரு கடவுள் என்று சொல்லுவதும் தமிழர் மரபில் ஊறி வந்த கருத்துக்கள். எந்த புதிய சிந்தனையும் உலகத்தில் தமிழ் மக்கள் முதலில் ஏற்பார்கள். ரஷ்ய புரட்சியை முதலாக பாடியவன் ஆசியா கண்டத்திலேயே பாரதிதான். ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சி என்றான். இமயமலை வீழ்ந்தது போல் ஜாரரசன் வீழ்ந்து விட்டான். இவனை சூழ்ந்து சமயம் உள்ள படிக்கெல்லாம் பொய்கூறி அறம் கொன்ற சுமடர் சட என சாய்ந்தார். குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ்வு என்ன சொல்றான் பாரதி பாடினான். அடுத்தது மே தினம் முதலாக இந்தியாவில் கொண்டாடப்பட்ட இடம் இந்த சென்னை மண். 1923ஆம் ஆண்டு கொண்டாடியவர் சிங்காரவேலர். எந்த புதிய கருத்தையும் தமிழர்கள் வரவேற்பார்கள். இந்தியாவிலேயே முறைப்படுத்தப்பட்ட ஒரு தொழிற்சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியன் திருவிகா, அதன் தலைவர். வேலைநிறுத்த போராட்டத்திலே தளபதியாக நிற்கிறார் திருவிகா. போலீஸ் துப்பாக்கியை நீட்டுகிறது, மார்பை திறந்து காட்டுகிறார். ஒரு தமிழறிஞர். திராவிடர்கள் இந்த மரபை எடுத்துக்கொண்டு ஒரு ஜனநாயக காலத்தில் ஒலிபெருக்கி வந்த பிறகு, மேடை வந்த பிறகு அதை எடுத்து சொன்னார்கள், அரைகுறையாக சொன்னார்கள். அதற்காக இந்த இனத்தை மறுக்க வேண்டிய அவசியம் என்ன? உன் பேர் தமிழன் அல்ல திராவிடன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உன் மொழி காட்டுமிராண்டி மொழி என்று பெரியார் சொல்ல வேண்டிய தேவை என்ன? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழை விட முற்போக்கு கருத்துள்ள மொழி ஒன்றை சொல்லுங்கள். ஆங்கிலத்திலேயே பேசி, வீட்டில் மனைவியிட ஆங்கிலத்தில் பேசி, வேலைக்காரிட்ட இங்கிலீஷில் பேசி 1968 69 பெரியார் சொன்னார். நான் அதன் பிறகு கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு என்ன பார்ப்பனியத்தை எதிர்க்கிறது? வாஜ்பாய் அமைச்சரவையில் 6 ஆண்டுகள் கடைசி வரை இருந்தார்கள். அமைச்சரவையில் பங்கு போட்டு வாழ்ந்தார்கள். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் என்ற ஆரியத்துக்கு முறை சொல்லி மாறன் தாங்க என்று போய் இருந்தார்கள். இவர்கள் என்ன ஆரியத்தை எதிர்ப்பார்கள்? இன்னைக்கு பார்ப்பனியத்தை எதிர்க்க தயாராவர்கள். வாக்கு வாங்குவதற்காக சாடை மாடையாக பார்ப்பனியத்தை அப்படி சுட்டி காட்டுவார் கருணாநிதி. தந்திரம் அது. தமிழ் மக்களிடம் உள்ள பார்ப்பனிய எதிர்ப்பு உணர்ச்சியை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தைப்படுத்துதல். அதற்கு மேலே அவர்களிடம் ஒரு கோட்பாட்டு அளவிலான பார்ப்பன எதிர்ப்பு கிடையவே கிடையாது. அப்படி ஒரு கட்சி இருந்திருந்தா அதுக்கு ஜெயலலிதா எப்படிங்க தலைவராக வர முடியும்? அது ஒரு தத்துவார்த்த ரீதியில் சூடோவாக போலித்தனமாக இல்லாமல் உண்மையான பார்ப்பனிய எதிர்ப்பு இயக்கமாக கடைசியில் வந்திருந்தாங்க எப்படி வர முடியும்? பெரியார் நான் சொல்லுகிறேன், அவருடைய ஜாதி ஒழிப்பு, பெண் உரிமை தர நான் பாராட்டுகிறேன், முற்றிலும் மறுக்கவில்லை. ஆனால் பார்ப்பனர்களை பற்றி கடைசி ரொம்ப எதிர்த்தவர் அவருடைய எல்லா விஷயங்களுக்கு ராஜகோபாலாச்சாரியாருடைய ஆலோசனை கேட்டுக்கொண்டுதான் செய்தார். அவர் தன்னுடைய கட்சிக்கு ஒரு வாரிசை நியமிக்க விரும்புகிறார். அண்ணாவையும் நெடுஞ்செழியனையும் சம்பத்தையும் நம்பவில்லை பெரியார். எனவே தன் கட்சிக்கு ஒரு வாரிசு வேண்டும், அந்த வாரிசு தன் மனைவியாக வேண்டும் என்று முடிவு செய்கிறார். மணியம்மையார் மனைவி மட்டுமல்ல, அது அதற்காக மட்டுமல்ல, இந்த இயக்கத்தை பாதுகாக்க ஒரு ஆள் வேண்டும், அதுக்கு தான் நான் திருமணம் செய்யணும் அவரே அறிக்கை கொடுத்துருக்கார் பெரியார். அப்போ இது ஜனநாயகமா என்பது ஒரு கேள்வி. இந்த திருமணம் நடத்தி கொள்ளலாமா என்று யாரிடம் ஆலோசனை கேட்கிறார் பெரியார்? ராஜாஜியிடம் கேட்கிறார். அவ்வளவு பார்ப்பனியத்தை உங்க இயக்கத்துக்கு அடுத்த வாரிசை நியமனம் செய்வதற்கு ஒரு பார்ப்பனரைத்தான் நாடுகிறீர்கள். அடுத்தது ராஜாஜி கவர்னர் ஜெனரல் ஆயிட்டாரு. அவருக்கு கடிதம் போடுறார் பெரியார். மணியம்மைக்கும் பெரியாருக்கு நடக்கிற திருமணத்துக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு சாட்சியம் கையெழுத்து போட கூப்பிடுறாரு. ராஜாஜி அங்கேருந்து கடிதம் எழுதுறாரு, நான் உங்களிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த திருமணத்தால் உங்களுக்கு உபத்திரவங்கள் அதிகமாகும் என்று சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நீங்கள் திருமணம் செய்து கொள்கிறீர்கள், வாழ்த்துகிறேன். ஆனால் நீங்கள் கோரியபடி
நான் வந்து சாட்சி கையெழுத்து போட இன்று நான் வகிக்கும் பதவி அனுமதிக்காது என்று கடிதம் எழுதினார். இதை ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி வீரமணி வெளிப்படுத்தினார். கடிதத்தை ஒரு விடுதலையில் போட்டார், மற்ற வெளியே வந்துச்சு. அப்போ நீங்க ராஜாஜி வந்து அந்தரங்கமா உங்களுடைய திராவிட ஆரிய எதிர்ப்பு இயக்கத்துக்கு தலைமை பீடத்துக்கு வாரிசுரிமையை உருவாக்குவதற்கு ராஜாஜியோட அந்தரங்கம் கலக்க முடியுது? எப்படி முடியுது? இவ்வளவு தகவல்கள் நிச்சயமாக சம்பந்தப்பட்டவர்களுக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் தமிழ் தேசிய போராளிகளிடமிருந்து திராவிட அரசியலை பாதுகாக்க திராவிட கட்சிகளின் பாதுகாப்பு மாநாடு ஒன்றை நடத்தப் போகிறோம் என்று வைகோ போன்றவர்கள் எல்லாம் செய்தி அறிக்கை வெளியிட்டு வருகிறார்களே. அதான் என்ன இந்திய ஏகாதிபத்தியத்திடமிருந்து தமிழரை பாதுகாக்க வேண்டியவர்கள், ஆரியத்திடமிருந்து தமிழினத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள், சமஸ்கிருதம் இந்துத்துவா வெறி இதிலிருந்து தமிழினத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் தமிழ் தேசியத்திடம் வந்து பாதுகாக்க போகிறார்கள் என்று சொன்னால் அது வந்து முரண்பாடாக இருக்குது. அடுத்தது அவ்வளவு பலவீனமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் வந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தோற்று கொண்டிருக்கும் ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரிகிறது. பின்னால் பின்வாங்கி ஓடும்பொழுது கத்திக்கொண்டு ஓடுவது போல் அவர்கள் சில சட்டங்களை போட வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு மேலே அது ஒன்றும் ஒரு சரியான நோக்கமோ நியாயமோ இல்லை. தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னால் ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு மிக சிறிய விளம்பர இடைவெளி. ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். ஐயா அவர்களே, திமுகவில் இது பிரச்சனை, அதிமுகவில் அது சிக்கல், விஜயகாந்த் எல்லோரையும் அடிக்கிறார், வைகோவிடம் இந்த பிரச்சனைகள் உள்ளன, சீமானிடம் இந்த செயலாற்றல் குறைவு, இப்படி எத்தனையோ குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து உங்களை போன்ற மூத்த முன்னோடிகள் கூறிக்கொண்டே இருந்தால் இன்றைய மாணவர்களும் இளைய தலைமுறையினரும் அரசியலுக்கு புதிதாக வர ஆர்வம் இருக்கிற ஆர்வலர்களும் இங்குதான் போவார்கள், என்னதான் முடிவெடுப்பார்கள்? இப்போ நீங்கள் சொன்ன தலைவர்கள் மேலெல்லாம் நான் தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் சொல்லவில்லை. லட்சிய அரசியல் பற்றி தான் கேட்குறோம். லட்சியத்தை வந்து ஒரு கற்பனையாக உருவாக்கி கொள்ள வேண்டியதில்லை, நடைமுறை தேவை, யதார்த்தம். இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமாக இன ஒடுக்குமுறைக்கு மொழி ஒடுக்குமுறைக்கு உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். இப்போ காவேரி வந்து மறுக்கப்படுது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னாலும் தர முடியாது தண்ணீருங்கிறாங்க. தண்ணீர் தர முடியாது, தண்ணீர் குடித்து விட்டு கழிவு நீர் வெளியேறினால் அதை உங்களுக்கு தான் வெளியிடுவோம், உங்கள் காவேரியில் தான் விடுவோம், அது எங்கள் உரிமை என்கிறார் சதானந்த கவுடா, சட்ட அமைச்சர். அது எங்களுடைய உரிமை. காவேரியில் கழிவு நீரை, ரசாயன கழிவு நீரை, சாக்கடை கழிவு நீரை விடுவது, தென்பெண்ணை ஆற்றில் விடுவது எங்கள் உரிமை என்கிறார். அவர் சொல்கிறார் வந்து இங்கே காங்கிரஸ் ஆண்டாலும் கூட நாங்கள் பாஜக ஒத்துழைப்போம் அவர்களுக்குங்கிறார். அதுபோல் இந்த தமிழ்நாட்டில் பேச முடியுங்களா? வேறு அவர் மாதிரி தவறான கருத்துக்கு அல்ல, சரியான கருத்துக்கு. ஒரு சட்டசபையில் முதல் மந்திரியும் முன்னாள் முதல் மந்திரியும் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் முதன்மை எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் உட்கார்ந்து பேச முடியுதா? இவர்கள் எப்படி தமிழ்நாட்டை பாதுகாப்பார்கள்? ஒரு அனைத்து கட்சி கூட்டம் இவர்கள் எப்படி போடுவார்கள் தமிழ்நாட்டை பாதுகாக்க? ஒரு சட்டமன்றத்தில் கூட 3 பேரும் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து பேச முடியாத மாநிலம். அப்படின்னா இந்த மக்களை எவ்வளோ கேவலமாக ஜெயலலிதா, கருணாநிதி, விஜயகாந்த் போன்றவர்கள் கருதுகிறார்கள். ஆந்திராவில், கர்நாடகத்தில், கேரளாவில், உத்தரப்பிரதேசத்தில் யாரும் இப்படி போலி பட்டங்கள் சுமக்கவில்லை. ஆனால் அந்த மக்களுக்கு பயப்படுகிறார்கள். மக்களை எப்படி வேண்டுமானாலும் இழுத்து செல்லாத மந்தை, ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை போல தமிழ் மக்கள் ஒரு ஓட்டு மந்தை என்று கருதக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் மேலோங்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் காவேரி பறிக்கப்பட்டாலும், முல்லை பெரியார் பறிக்கப்பட்டாலும், கச்சத்தீவு பறிக்கப்பட்டு நம்முடைய மேல் அன்றாடம் தாக்கப்பட்டாலும், கொலை செய்யப்பட்டாலும், 20 பேரை ஒட்டுமொத்தமாக கட்டி வைத்து சுட்டு கொன்றாலும் ஆந்திராவிலே கேட்க நாதையற்ற அரசியல் அநாதை இனமாக தமிழ்நாடு இருக்கிறது. சட்டப்படியான உரிமைகளை கூட நாம் அனுபவிக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் இந்த கட்சிகள்லாம் கைவிட்டு விட்டன. யார் நீங்கள்லாம் இருக்கிறீர்களே, பாதுகாக்க முடிந்ததா? இந்த இனத்தை பாதுகாக்க முடிகிறதா? சட்டப்படியான உரிமைகளை இந்திய அரசமைப்பு சட்டம் உறுதி செய்கின்ற அந்த உரிமைகளை உங்களால் பெற முடிந்ததா தமிழ்நாட்டுக்கு? வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்திலே காவேரி இருந்தது, முல்லை பெரியாறு இருந்தது, கச்சத்தீவு இருந்தது, இப்பொழுது எங்கே அதெல்லாம்? எனவே இன்றைக்கு தேவை இதையெல்லாம் ஒரு இன பாதுகாப்பு. இந்தி திணிப்பு போதாது என்று சமஸ்கிருத திணிப்பு, ஆங்கில ஆதிக்கம், தமிழ் மொழியே படிக்காமல் பட்டமறை பல்கலைக்கழகம் படிக்கலாம், தமிழ் மொழியின் தேவையே இல்லாமல் செய்யக்கூடிய தமிழ் மொழி அழிப்பு. இவர்கள் தானே 67 திமுக, அதிமுக இந்த திராவிட கட்சிகள் ஆளுங்க தானே. 67 திராவிட கட்சிகள் எதை சாதித்தன? எந்த உரிமையை தக்க வைத்தன? 67 குறைந்தபட்சம் தமிழையாவது வாழ வைத்தனவா? இல்லை. எனவேதான் இவர்கள் கைவிட்டு விட்டார்கள். இவர்கள் தங்களுடைய லாப அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் சுய அறிவு உள்ள இளைஞர்கள், சிந்திக்கும் ஆற்றல் உள்ள இளைஞர்கள், மாணவர்கள், நாம் தான் புதிய தலைமையை உருவாக்க வேண்டும் என்று வர வேண்டும். நாம் தான் சரியான லட்சியத்தை ஏற்க வேண்டும் என்று வர வேண்டும். நாங்கள் தமிழ் தேசிய லட்சியத்தை வைக்கிறோம். இதை சரி என்று பரிசீலியுங்கள், சரி என்றால் வாருங்கள், இல்லையில் நீங்கள் உருவாக்குங்கள். நான் இஷ்டத்துக்கு போவேன், அரசியலை பேச மாட்டேன், சமூகத்தை சிந்திக்க மாட்டேன், நான் நுகர்வு கலாச்சாரத்தில் வீழ்ந்து திரிவேன் என்றால் அது என்ன நியாயம்? கருணாநிதி கெட்டுவிட்டார், அதிமுக கெட்டுவிட்டது, எனவே நான் இஷ்டத்துக்கு போவேன் சொல்லக்கூடாது.
அவர்கள் நம்முடைய இனத்தை, மக்களை, 7.5 கோடி மக்களை கைவிட்டு விட்டார்கள். அவர்களுடைய தைரியத்தில் தான் 1.5 லட்சம் தமிழர்களை ஈழத்தில் கொன்றார்கள். தமிழ்நாட்டில் இருந்து மக்கள் வீதிக்கு வந்து கோடிக்கணக்கில் போராடாமல் தடுத்துக் கொள்கின்ற அரண்களாக திராவிட கட்சிகளும் மற்ற கட்சிகளும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் நம்முடைய இனத்தை அழித்தார்கள். இதிலிருந்து இளைஞர்கள் பாடங்கற்று வர வேண்டும். வந்து ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி அப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. இதில் மாற்று சிந்தனை வேணும். இதில் இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறார்கள், தமிழ் இன காப்பு, மொழி காப்பு சொல்கிறார்கள். இது சரியானது எது? தமிழீழ விடுதலைக்கு முதன்மை கொடுக்கிறார்கள். இதில் சரியான அமைப்பு எது என்று தேர்ந்தெடுக்க வேண்டும். எதுவுமே சரியில்லை என்றால் இளைஞர்கள், மாணவர்கள் சரியான ஒன்றை உருவாக்க வேண்டும். அந்த பொறுப்பிலிருந்து தட்டி கழித்துக் கொண்டு மாணவர்கள் போகக்கூடாது, இளைஞர்கள் போகக்கூடாது. போனால் உங்களுக்கும் கருணாநிதிக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். தொடர்ந்து நீங்கள் கருணாநிதி மீது ஒரு காத்திரமான குற்றச்சாட்டை வைத்தவனம் இருக்கிறீர்கள். நீங்கள் மறைமுகமாக யாரை குறிப்பிடுகிறீர்கள்? கருணாநிதி மட்டும்தானா அல்லது திமுக என்ற கட்சியை நீங்கள் தாக்குகிறீர்களா? இல்லை, கருணாநிதியெல்லாம் பகிரங்கமாக நம்ம சொல்லுவோம். நம்ம யாருக்கு சொல்கிறோன்னா, சின்ன கருணாநிதி, சின்ன ஜெயலலிதாவை ஆகிவிடாதீர்கள் நான் சொன்னால் அதுதான் நீங்கள் மனசில் வச்சு கேட்குறீங்க. அதனுடைய இது என்னென்னா, தேர்தலில் நிற்க வேண்டும் என்று விரும்புகின்ற தமிழ் தேசியர் அனைவருக்கும் நான் வைக்கக்கூடிய அன்பு வேண்டுகோள் இது. நாங்கள் தேர்தலில் பங்கெடுக்காத இயக்கம். தேர்தல் பங்கெடுத்தால் நிச்சயம் நீர்த்து போகும், திமுக மாதிரி தான் மாறுவோம். உலக அனுபவங்களும் அதுதான். ஈழ விடுதலையில் பிரபாகரன் முதலமைச்சராக இருக்க 2-3 தடவை கெஞ்சினார்கள். நான் இனத்தை விற்க மாட்டேன் என்று சொன்னார். அதனால் இந்த படிப்பினையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் ஆயுத புரட்சி இல்லை, மக்கள் திரள் புரட்சி தான் என்றாலும் நாங்கள் தேர்தலில் பங்கெடுக்கிறது இல்லை. ஒரு இன விடுதலை, தேச விடுதலை போராட்டம் நடத்துகிறோம், அது நீர்த்து போகும், அழிந்து போகும். நாங்கள் பங்கெடுக்கிறதில்லை. பங்கெடுத்து நாங்கள் சிலவற்றை சாதிக்க போகிறோம் என்று நண்பர்கள் சொல்கிறார்கள். தமிழ் தேசிய நண்பர்கள் பலர் சொல்லுகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் வைக்கக்கூடிய வேண்டுகோள், அந்த அரங்கத்துக்கு போனால் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னால் ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா திரு பே. மணியரசன் அவர்கள் இருக்கிறார். ஐயா, இன்றைய சூழலில் தமிழீழம் குறித்தும் தமிழீழத்திற்காக மேற்கொண்டு வரப்படுகிற பல்வேறு வகையான போராட்டங்கள் குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன? இன்றைய மாறுபட்ட சூழ்நிலையில் அந்த போராட்ட வடிவங்களை நாம் மாற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறது. லட்சியத்தில் மாற்றமில்லை. தமிழீழ விடுதலை என்ற லட்சியத்தில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டிய தேவையில்லை. தமிழீழ தனி தேசம் அமைந்தே ஆக வேண்டும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆயுத போராட்ட காலம் என்பது ஒரு 2009க்கு பிறகு ஒரு மாற்றம் காண வேண்டிய புறநிலை சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. சிங்கள ஆதிக்கத்துக்கு எதிராக போராட்டங்களை தொடர்ந்து கொண்டு வந்து கருத்து வாக்கெடுப்பு என்பதை, தனியீழம் குறித்த ஒரு கருத்து வாக்கெடுப்பு ஐநாவின் மேற்பார்வையில் நடக்க வேண்டும் என்பதை முதன்மைப்படுத்தி அதை நோக்கி ஒரு பேரெழுச்சியாக மக்கள் திரள் போராட்டம் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கி உலகத்தில் ஸ்காட்லாந்து தனி கருத்து வாக்கெடுப்பு நடத்த அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பெயினில் கெட்டதோனா தானே நடத்தி கொள்கிறேன் என்கிறார்கள். இப்படி இந்த கருத்து வலுவாக வந்திருக்கிற ஒரு காலத்தில் இந்த வடிவத்தில் இதை கொண்டு போகலாம். இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்களும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் துணை சக்திகளாக இருந்து ஆதரவு இயக்கங்கள் நடத்தி இந்த தமிழீழ இலக்கை நோக்கி முன்னகர்த்தலாம் என்பது எங்களுடைய பார்வை. இலங்கையை பொறுத்தவரை ஈழத்தமிழர்களுக்காக ஆயுத போராட்டம் ஒரு இடைக்கால சரிவை சந்தித்த பின்னர் இப்பொழுது தேர்தல் போராட்டத்திற்கும் அனைத்து தரப்பும் தயாராகி வருகிறார்கள். நிறைய அதிகார மாற்றங்கள், நிறைய தேர்தலில் நிற்பதற்கான அபிலாஷைகள் தெரிகின்றன. இதை எப்படி பார்க்குறீங்க? தேர்தலில் பங்கெடுப்போர் பங்கெடுக்கட்டும், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் தேர்தலில் இன்றைக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரனை கண்டோ அல்லது கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய சம்பந்தரை கண்டோ கொழும்பு அச்சப்படவில்லை. யாரும் அவர்களை சட்டை செய்யவே இல்லை. இன்றைக்கும் இவ்வளவு உயிரிழப்புக்கு பிறகும் தோல்விக்கு பிறகும் பிரபாகரனை தெய்வமாக அந்த மக்கள் கருதுகிறார்கள். விடுதலை புலிகள் தான் தங்களுடைய ஒரே பிரதிநிதி என்று அந்த மக்கள் கருதுகிறார்கள். ஒரு தலைமை இல்லை, செயல்பாடு இல்லை. அந்த எண்ணத்தை கண்டுதான் பயப்படுகிறது உலகம், பயப்படுகிறது இந்தியா, பயப்படுகிறது கொழும்பு, பயப்படுகிறது. அதிலிருந்து ஒரு மக்கள் போராட்டம் வர வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். தவிர இந்த கவுன்சிலில் போய் எதுவும் பெற முடியாது. நடக்கட்டும். அது இப்போ நம்ம இங்கேயே பங்கெடுக்கட்டும்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே நடக்கட்டும். ஆனால் அதன் வழியாக ஒரு தீர்வு வராது. வடக்கு மாகாண கவுன்சில் வழியாக அந்த அரசமைப்பு சட்ட வழியாக எதுவுமே வராது. அது செகண்டரியாக இருக்கட்டும், அது முதன்மை அல்ல. விக்னேஸ்வரனோ சம்பந்தரோ ஈழத்தில் தமிழ் தேசிய அரசியலில் முதன்மை சக்திகளாக இருக்கும் வரை நம்முடைய முன்னேற்றம் அங்கே ஏற்படாது. மற்ற சக்திகள், நம்ம பழைய விடுதலை புலிகள் இருந்தவங்க, அந்த ஆதரித்த மக்கள், அதிலிருந்து மக்கள் திரள் போராட்டத்துக்கு, ஆயுதமில்லாத போராட்டத்துக்கு நீங்கள் வாருங்கள். தேர்தலை முதன்மைப்படுத்தாமல் வாருங்கள். அது ஒரு பக்கம் அது இருந்துட்டு போது, அந்த சம்பந்தர் பதவியெல்லாம் இருக்கட்டும்.
நீங்கள் தெருவுக்கு வாருங்கள், உலக கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் குடிமை உரிமைகளுக்கும் ஜனநாயக உரிமைகளுக்கும் போராடுங்கள், பிறகு கருத்து வாக்கெடுப்பு என்று நீங்கள் வையுங்கள், முன்வையுங்கள். அது கவனத்தை பெறும். அதன் மூலம் தான் அங்கே தீர்வு வருமே தவிர வடக்கு மாகாண கவுன்சில் கிழக்கு மாகாண கவுன்சில் மூலம் தீர்வு வரவே வராது. இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கு செவிமடுத்து உங்களோடு இணைந்து இருக்கக்கூடிய உலக தமிழர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? இன்றைக்கு உலகத்தில் தமிழ் இனம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு எல்லா வகையான ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளாகி வருகிறது. அதே வேளையில் நம்முடைய போர்க்குணமும் வீரமும் உலக அளவில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. புதிய சிந்தனையும் புதிய அரசியலும் வளர்ச்சி பெறக்கூடிய தமிழ் இனத்தில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலம். இதை மேலும் செழுமைப்படுத்தி ஒரு 10-11 கோடி மக்கள் உள்ள ஒரு தமிழ் மக்கள் அவர்கள் ஒரு உலக அங்கீகாரம் இல்லாமல் தங்களுக்கென்று ஒரு நாடு இல்லாமல் இருக்கிறார்கள். தங்களுக்கென்று ஒரு நாடு என்றால் அது ஈழத்தில் தான் அமைய வேண்டும் என்று நினைக்காமல் ஈழத்திலும் அமைய வேண்டும், தமிழ்நாட்டிலும் அமைய வேண்டும். 2 தாயகங்கள் தமிழர்களுக்கு சொந்த தாயகங்கள். ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று ஈழம். 2ம் சுதந்திர அரசுகளை பெற்று வரும்பொழுது தான் தமிழினத்துக்கு ஒரு பாதுகாப்பு வரும். அதற்கான சிந்தனையை செலுத்தி இந்த கால பக்குவத்துக்கு ஏற்ப அதற்கு என்ன துணை செய்ய முடியுமோ அந்த துணை செய்ய வேண்டும். புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய மொழியை இழக்காமல் இருக்க தமிழ் மொழியை இப்பொழுதே நிறைய பள்ளிகள் வைத்து சொல்லித் தருகிறார்கள். அதை ஊக்கப்படுத்தி தமிழ் மொழியை இழந்து விடக்கூடாது, தமிழர் வரலாற்றை மறந்து விடக்கூடாது. அது கனலாக இருக்க வேண்டும். ஒரு படிப்பினை உலகத்தில் யூதர்கள் பல நூறாண்டுகளாக 1000 ஆண்டுகளாக வெளியில் எங்கெங்கோ வாழ்ந்தாலும் அவர்கள் மொழியை தக்க வைத்திருந்தார்கள், அவர்கள் இன வரலாற்றை தக்க வைத்திருந்தார்கள். சந்தர்ப்பம் வரும்பொழுது தங்களுக்கான தேசத்தை உருவாக்கி கொண்டார்கள். நாம் நம்முடைய மொழி, நம்முடைய இன வரலாறு, பெருமிதங்கள் இதையெல்லாம் விட்டுவிடாமல் தக்க வைத்து கனலாக அனலாக தக்க வைத்து கொண்டு அதற்கான இன்றைக்கு என்ன முடியுமோ அந்த உதவி செய்ய வேண்டும், துணை செய்ய வேண்டும், சிந்தனை செலுத்த வேண்டும் என்று வெளிநாடுகளிலே உள்ள தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டிலே உள்ள தமிழ் மக்கள், நாம் 7.5 கோடி பேர் இந்த மண்ணில் இருக்கிறோம். உலக தமிழினத்துக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு, உலக தமிழினத்தின் கண்ணீரை துடைக்க வேண்டிய முதல் பொறுப்பு தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு இருக்கிறது. நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஒரு புதிய தமிழ் தேசிய அரசியலை, ஒரு புரட்சிகர தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும். அவர்கள் ஒல்லும் வகையால் அவரவரும் பங்கெடுக்க வேண்டும். நேரடியாக செய்பவர் ஆதரவு செய்யலாம், மறைமுகமாக ஆதரவு கொடுப்பவர் செய்யலாம், கள போராட்டங்களில் ஈடுபடலாம், ஒரு கூட்டங்களை மட்டும் கேட்டு ஊக்கப்படுத்துவர்படுத்தலாம். இப்படி ஒரு இனம் என்பது பெரிதது. அதற்கு கோடிக்கணக்கான முகம் இருக்கிறது. ஒரு இனம் பெரிது, அதனுடைய ஆற்றல்கள் பல. இந்த எல்லாம் ஒருமுகப்படுத்தி தமிழ் தேசியம் என்பதில் திரளுங்கள். தமிழ்நாட்டு தமிழ் தேசியம் வேறு, ஈழத்தமிழ் தேசியம் வேறு என்பதை பிரித்து பார்க்க வேண்டும். ஈழ தேசத்தினுடைய போராட்டங்கள் முறைகள் வேறு, கோரிக்கைகள் வேறு. தமிழ்நாட்டு போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் வடிவங்கள் வேறு. ஒன்றுக்கொன்று உதவ வேண்டுமே தவிர ஒன்றுக்குள் ஒன்று அல்ல. ஒன்றுக்குள் ஒன்று என்று குழப்புகிறவர்கள் அரசியல் சந்தை வணிகர்கள். ஈழப் பிரச்சனை என்பது நாம் தமிழ்நாட்டு தமிழர் உதவி செய்யணும். தமிழ்நாட்டு தமிழர் பிரச்சனைக்கு ஈழத்தமிழர் குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் 2 சிக்கல்களும் தனித்தனியானவை, தனித்தனி தீர்வுகளை கொண்டவை, தனித்தனி பகைமை சக்திகளை கொண்டவை. எனவே அதை புரிந்து கொண்டு ஒன்றுக்கு ஒன்று துணை செய்ய வேண்டுமே தவிர ஒன்றுக்குள் ஒன்று என்று திணிப்பதும், முதலில் ஈழத்தை பார்ப்போம் பிறகு தமிழ்நாட்டை பார்ப்போம் என்பதெல்லாம் ஒதுங்கிக் கொள்வது, ஈழத்தை பலியிட்டு அதில் குளிர் காய்வது. நான் கேலரியில் உட்கார்ந்து கொண்டு ரசிக்கிறேன், ஈழத்தமிழர்களை நீங்கள் போராடுங்கள், சாகுங்கள் என்று சொல்லுகின்ற மறைபொருள் தான் முதலில் ஈழத்தை பார்ப்போம் என்று சொல்வது. ஈழத்தை பார்க்கணும், தமிழ்நாட்டை பார்க்கணும். நம் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு முதன்மை இலக்கு தமிழ்நாட்டு நோக்கங்கள், ஈழத்தமிழர்களுக்கு முதன்மை இலக்கு ஈழ நோக்கங்கள். 2ம் ஒன்றுக்கு ஒன்று உதவி கொள்ள வேண்டும். அந்த புரிதலோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய மகத்தான அறிவாற்றலையும் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். பல நாடுகளில் வாழக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்களோடு உறவாடுவதற்கு, என்னுடைய கருத்துக்களையும் அவர்கள் கேட்பதற்கு வாய்ப்பளித்த ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நேயர் நெஞ்சங்களுக்கும் நன்றி. கியூபா நாயகன், கியூபாவின் சிங்கம் ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய வாசகத்தோடு இன்றைய நிகழ்வு முடிவுக்கு வருகிறது. வரலாறு எங்களை விடுதலை செய்யும். மீண்டும் ஐபிசி தமிழ் வழங்கும் அகம்புறம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.